ம். எதுக்கு கூப்பிடுறேன்னு தெரியலையே. சொல்லுங்க அண்ணன் சார். உனக்கு லாலா கடை கிட்ட என்ன வேலை? ஐயோ, என்ன இப்படி கேட்குறாரு? என்ன சொல்றதுன்னு தெரியலையே. எந்த லாலா கடை அண்ணன் சார்? திருநெல்வேலியில அல்வாலாம் விற்பாங்களே அந்த கடையா? ஏய், உன்னை கொன்றுவேன். நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற நட்ராஜன் லாலா கடை. ஐயோ, வாங்கிட்டு பிடிச்சிட்டாரு. அந்த பால்கோவா கடை. என்ன சொல்றது? ஆமா அண்ணன் சார், நானும் 4-5 தடவை பஸ்ல போகும்போது பார்த்துருக்கேன். நம்ம குடும்பத்துக்கும் அந்த கடைக்கும் ஆகாதாமே, அதனாலதான் அந்த கடை பக்கமே நான் போறதில்லை சார். ஏய், பொய் சொல்லாத. நான் தான் உன்னை பார்த்தேன். கையில போனை தூக்கிட்டு போட்டோ எடுத்து தெரிஞ்சியா இல்லையா? அது நான் இல்ல அண்ணன் சார். என்ன மாதிரி கொஞ்சம் அழகான பொண்ணுங்க இந்த ஊர்ல 4-5 பேர் இருக்காங்க. அதுல யாரையா நீங்க பாத்திருப்பீங்க. நானும் அந்த கடை பக்கமே போறது இல்ல சார். அப்படியே ஒண்ணு வச்சேன்னு வை. வெடிமருந்து உண்மைய சொல்லல, உன்னை இங்கேயே போச்சிருவேன். தெரியும்ல? தெரியும் அண்ணா சார். அப்ப உண்மைய சொல்லு. அங்க உனக்கு என்ன வேலை? உண்மைய சொல்லலைன்னா விட மாட்டார் போல இருக்கே. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. நான் உண்மைய சொன்னா என்ன உயிரோட விட்டுருவீங்களா அண்ணா சார்? சொல்லு. அது மேடம் தான் போட்டோ எடுக்க சொன்னாங்க சார். எந்த மேடம்? அது அது நம்ம வீட்டோட இளவரசி ஜோதி மேடம் தான் எடுக்க சொன்னாங்க அண்ணா சார். ஜோதியா? உண்மையா அண்ணா சார்? அவங்க தான் எனக்கு கார்த்தியோட போட்டோ வேணும், நீ போய் எடுத்துட்டு வான்னு என்ன அனுப்புனாங்க. ஏய் சார், நான் சொல்றது எல்லாம் உண்மை சார். உண்மை தவிர வேற எதுவும் இல்ல. ஓய், நான் உன்னை என்ன டைம்க்கு வர சொன்னேன்? வர டைமா இது? அது சாரி மேடம். என்ன சாரி? வா சீக்கிரம் உள்ள வா. வா ஜோதி. ஐயோ அண்ணா, அந்த கார்த்தி பைய போட்டோ வேணும்னு இந்த புள்ளைய அவன் கடைக்கு அமிச்சியா? சொல்லு. உனக்கு அவனுக்கும் சின்ன வயசுல இருந்தே ஆகாது. அப்புறம் எதுக்கு அவன் போட்டோ கேட்ட? அது இல்லைன்னா பால்கோவா. அது ஜோதிமா, அண்ணன் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லணும், புரியுதா? அந்த போட்டோ உனக்கு எதுக்கு? எந்த போட்டோ? என்ன ஜோதிமா, என்ன போட்டோ, என்ன விஷயம்? நம்ம நேரமே சரியில்லை போல இருக்கே. மேடம், நான் வேணா போயிட்டு நாளைக்கு வரேன் மேடம். ஆஃப் அடிக்கிட்டு தப்பிச்சு ஃபுல் அடிக்கிட்டு மாட்டிக்க போறேன் மேடம். நான் வரேன் மேடம், நாளைக்கு பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லைப்பா. ஜோதி பார் கவுன்சில் மெம்பர் ஆகணும்ல, அதுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும்னு சொல்லியிருந்தா. அதான். ஆமாப்பா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஐ ஹேவ் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. கம் போங்க. அம்மா, அம்மா, ஏய் சீதா, சித்ரா, எல்லாரும் இங்க வாங்க. வெயிட். சித்ரா, மாமா. சின்ன பாப்பா எங்க? இல்ல மாமா, அவ பாட்டு கிளாஸ் போயிருக்கா. 1 hour லேட்டா தான் வருவா. வாங்கம்மா. ஜோதிமா, அப்பா, உனக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதுல இருக்கு.
மேடம் இங்கிட்ட நாள் நீங்க சுத்தி கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. உங்க அப்பாவே அந்த கார்த்தியோட போட்டோவை உங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா, அப்பா படத்துக்கிட்ட வச்சு சாமியை கும்பிட்டு நீங்களே உங்க கையால கொடுங்க. இங்க என்ன மேடம் களவாணி பையன் போட்டோ கொடுக்கறதுக்கு எதுக்கு உங்க தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க? ஐ ஆப்ஜெக்ட் திஸ். எனக்கு சுத்தமா பிடிக்கல. சாமி கும்பிடும்போது அங்க என்ன சத்தம்? அது யார் காதலி விழாத அளவுக்கு கசமுசன் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இப்பதான் அது திறப்பாங்கன்னு தெரியலையே. இந்தாத்தா. பிரிச்சு பாருமா. ஐயோ, கியூரியாசிட்டி தாங்க முடியலையே. அட என்ன மேடம் நீங்க? ஒரு தகப்ப ஆசையா உங்களுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்காரு, அதை பிரிச்சு பார்க்க உங்களுக்கு இவ்ளோ நேரமா? மேடம், இது நீங்க ஆசைப்பட்ட ஐட்டமே இல்ல மேடம். பாருங்க. ஜோதிமா, நீயும் தர்மாவும் பார் கவுன்சில் ஐடி பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ சார், அது பார் கவுன்சில் பத்திலாம் இல்ல. நேத்துனா ஆமாப்பா, ஆமா நிஜமா நாங்க இத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா சார், அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் என்னடா, பார் கவுன்சில் ஐடி இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து நீ பார் கவுன்சில் மெம்பர். யூ ஆர் எ லாயர்ரா. லாயரா? சூப்பர் லாயர் மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமே நான் தான் உங்களுக்கு ஜூனியர். நம்ம எல்லா கேஸையும் வாதாடி ஒரு 10 நிமிஷம். இவ உனக்கு சரியான ஜூனியரா இருப்பான்னு தோணலையே. ஐயோ சார், மேடத்தோட நிழல இனிமே நான் தான். இப்படி எல்லாம் எனக்கு கழட்டி விட்டுறாதீங்க சார். ஏய், அப்படின்னா ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இரு. ஓகே பாட்டி மேடம், நீங்க எப்படி சொன்னா அப்படி. சீதாலட்சுமி, பிள்ளைக்கு திருநீரிட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணு. சரி அப்பதா இப்பதான் ஐடி கார்டே வந்திருக்கு. கோர்ட்டுக்கு போறப்ப எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவோம். இப்போ என்ன அவசரம்? அப்புச்சி சொன்னா சரிதான். ஏத்தா ஜோதி, இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வையே. ஒரு நல்ல நாளா பார்த்து இது எல்லாத்தையும் போட்டு உன்னை கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஏதோ மாமியார் வீட்டுக்கு அனுப்புற மாதிரியே சொல்றாங்க. இந்தாங்க மேடம் உங்க ப்ராப்பர்ட்டி. அப்ப இனிமே ஜோதிக்கு வக்கீல் மாப்பிளைய தான் பார்க்கணும் போல இருக்கு. ஏன் வக்கீல் மாப்பிள, பேசாம ஜட்ஜ் மாப்பிளையாவே பாத்துருவோம். ஏய், ஜட்ஜ்னா குறைஞ்சது 40-45 வயசு இருக்கும். அதனால என்ன? ஐயோ, கொஞ்சம் சின்ன வயசு ஜட்ஜா பாத்துட்டா போச்சு. ஏம்மா மேடம் இதுக்கு மேல முடியாது. இந்த கவுண்டருக்கு நான் பொறுப்பே இல்லை. வலிக்குது மேடம், நான் இங்கேயே டயர்ட் ஆயிட்டேன். ஜட்ஜு மாப்பிள்ளையோ வக்கீல் மாப்பிள்ளையோ இல்ல வாத்தியாரோ யாரா இருந்தாலும் ராஜரத்தமா இருக்கணும். அதுதான் முக்கியம். சரி, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. மேடம் ராஜரத்தமா? போங்க.
சித்ரா ஆ? இத வாங்கி கொண்டு போய் மரகத துர்க பாதத்துல வை. சரிங்க பாட்டி. ஜெயராமா, சமுத்திரப்பாளைய ஜமீன்ல இருந்து ஒரு ஜாதகம் வந்திருக்கு, அத பத்தி பேசணும், நீ வா. சரி ஜாதகம் அப்பா இரு 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 நான் பேசுகிறேன் அமைதியா. மேடம் வாங்க அப்படியே மேலே போயிடலாம். போங்க ஜோதி. போங்க. ஐயோ விட்டாரு. உங்ககிட்ட பேச வந்த விஷயம் இன்னும் முடியல. மறிக்குழந்து உனக்கும் தான். ஓகேண்ணா சார். ஐயோ மேடமும் மறைக்கிறாங்களே. கார்த்தி பையன் போட்டோ உனக்கு எதுக்கு? அதுவா சார், அது அந்த பையன் என்னவா ஒன்றும் இல்லைன்னு இவளுக்கு அதை பத்தி விஷயம் தெரியாதுல்ல, அதான். மறிக்கொழுந்து மேடம். புரிஞ்சிருச்சு மேடம். வரேன் மேடம். அண்ணா சார் வரேன் அண்ணா சார். தேங்க்யூ. அண்ணன் அது வந்து நான் ஐயோ எதுவும் தோண மாட்டேங்குதே. ஏன்னு சொன்னா மிஸ்டர் ஒயிட்ட பத்தி சொல்லணும், அப்புறம் அத பத்தி கேள்வி வரும். எப்படி சமாளிக்கிறது? ஜோதி, இல்லண்ணே, சின்ன வயசுல அந்த ரவுடி பையல பாத்திருக்கேன். அதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த மூஞ்சிய நான் பார்க்கவே இல்ல. நான் இப்ப ஊருக்கு வந்திருக்கேன், அவன் யாருன்னே தெரியாம நான் அவன் கிட்ட பேசி பழகிட்டேன். ஜோதி, பாத்தியா, உனக்கே இவ்ளோ கோவம் வருதுன்னா அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். அவன் ஒரு பொறுக்கி ரவுடி. ஆமாண்ணே. இப்போ என்ன, உனக்கு அவன் போட்டோ தானே வேணும்? சரி, அந்த போட்டோ பிரச்சனை என்கிட்ட விடு. அவன் போட்டோ உன் கைக்கு வந்து சேர்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிண்ணே. போ. பா, நீங்க சொன்னதுனால தானப்பா நான் மதுரை கலெக்ஷன் போனேன். அண்ணன் நாட்டு ஃபோன் போட்டு வையுது. டேய், ஏற்கனவே போஸ் நமக்கு எம்பிட்டு பேலன்ஸ் தர வேண்டியிருக்கு. அவன் சீட்டிங் பார்ட்டி வேற. அவன்கிட்ட பேசி சரி கட்டி பணம் வாங்கிட்டு இருக்கேன். அப்ப பார்த்து அண்ணன் ஃபோன் போட்டு வையுது. எதுக்குடா கத்தி பேசுறேன்? கத்தலப்பா, சும்மா சொன்னேன். இன்னைக்கு கலெக்ஷனு. என்னப்பா, அக்கம் பக்கத்துல எவனாவது கேட்டா போறான். நம்ம கிட்ட நிறைய காசு பணம் இருக்குன்னு பொறாமல் இருக்காங்க. மெதுவா பேசுறா. இப்ப சரியா? இந்த சவுண்டு போதுமா? சவுண்டே வேணாம், அதை எடுத்து உள்ள வை. சரிப்பா. பா, சின்னடா போடா. ஏங்க, சுப்ராஜ் வந்தானா? அது உங்களை தானே கேக்குறேன். சுப்பு வந்தானா? அவனை நீ ஏன் தேடுற? இன்னைக்கு மதுரைக்கு கலெக்ஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருந்தான். கல்லே பதிக்காம புது நகை ஒண்ணு வந்திருக்கான். விலை கூட கம்மி தானா. ஒரு எட்டு போய் எடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆமா, காசு எவன் தரான்னு நினைக்கிற? சும்மா ஓசில கூட கொடுத்துலாம் போல இருக்கு. கடன் கொடுத்தா மட்டும் திரும்ப வரவே மாட்டேங்குது. ஆமாமா. சரி, காஃபி குடிக்கிறீங்களா? குடுமா, தலை வலிக்குது. ஸ்ட்ராங்கர் கப் காஃபி எடுத்து வா. சரி. பா, மொத்த கலெக்ஷன் காசு 6,78,000 சொச்சம். என்ன?
அப்பா 100 ரூபாயும் 50 ரூபாயும் ஒரே கலரில் இருக்குது, அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 100 ரூபா பூரா ரைட் சைடில் வச்சுருக்கேன், 50 ரூபா பூரா லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன். அந்த 200 ரூபா கட்டு மட்டும் உள்ளே ஒரு லாக்கர் இருக்குல்ல, அதில் இருக்குது. 500 ரூபா கட்டு அது நடுவில் இருக்கு. மா பார்த்து பத்திரமா எடுத்துக்கொடுங்க. மொத்தம் 6,78,350 ரூபா. பா இந்த சத்தம் போதும் தானே? அக்கம் பக்கத்தில் யாருக்கும் கேட்டிருக்காது இல்லை? வரேன்ப்பா, வரேம்மா. உள்ளூரா இல்ல வெளியூரா? இல்லம்மா, நகைக்கடை உள்ளூரா இல்ல வெளியூரான்னு கேட்டேன். நீங்க பொய் சொல்லி ஏமாத்தி ஃப்ராடுத்தனம் பண்ணி, அதுவும் ஏன்கிட்டயே. சரி சரி, தப்புதான், மன்னிச்சுக்கோய. உங்களை மன்னிக்கவே முடியாது. மதுரைக்கு போறோம். மதுரைக்கா? ஆமா. எதுக்கு? சாதாரண வேலை பாக்குறவனே 30 பவுன் கேக்குறான். புள்ளைய IAS படிக்க வைக்க ஆசைப்படுறோம்ல? ஆமா. பின்ன IAS படிச்ச புள்ளைய கட்டிக்கிறவன் 3 கிலோ நகையாவது கேப்பானா மாட்டானா? சொல்லுங்க, கேப்பானா மாட்டானா? என்னங்க ஜெயா, இந்த புடவை பழசா இருக்கு. நீ என்ன பண்ற, உள்ள போய் பட்டு புடவை கட்டிட்டு வந்தேன்னு வையேன், அம்சமா இருப்ப. அன்னைக்கு கூட கோவில்ல பார்த்தோமே, முதல்ல நீ கூட வைக்கப்பட்டியே. நான் அன்னைக்கு போதும், நான் ரெடியா தான் இருக்கேன். போய் ரெடியாவுங்க. இல்லம்மா, போங்க போங்க. என்னங்க? என்ன ஜெயா? 6,78,350 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. போங்க. அந்த காரியம் நல்லபடியா முடியும். அண்ணே வீட்டுல தான் இருக்கு. அண்ணே, அண்ணே, மதனி, அண்ணன் எங்க? அண்ணே, ஐயோ, அவுட் கோயிங் போகும்போது வேர் கோயிங்னு கேட்க கூடாதுனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இந்தா மதுரை வரைக்கும் போறோம் ஒரு வேலையா. எங்க கிளம்பலாமா? என்ன மைனிங் கூட வராங்களாக்கும்? ஏ, நீ கூட வா. இந்த இருக்கு மதுரை, ஓடி போய் ஒடியாந்துருவோம். நகை கிடைக்கானே. ஒரு முக்கியமான விஷயம். ஆர் யூ ஃப்ரீ நவ? பேசிட்டு 3 பேருமா சேர்ந்து பேருவோமே. என்ன சரசு, அம்புட்டு அவசரமா பேசணுமா? அவசரமா பேசுற விஷயம்னு ஒண்ணும் இல்ல, ஆனா அவசியமா பேசுற விஷயம். அண்ணே வானே, உட்காருனே. ஐ டெல் யூ. வாங்க மதனி, நீ உட்காருனே. யூ சிட் ஆன் தி சோஃபா. உட்காருனே, உட்கார். அட, மேல தான் உட்காரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணானே. என் அண்ணன் உசுர்லே நீ உட்கார வச்சிருக்க. உன் வீட்ல நான் எங்க உட்கார்ந்தா என்னன்னே வந்துச்சு. See this snake. புரியுற மாதிரி சொல்லு. ஆட, உனக்கு ஒண்ணுமே புரியாது. இத பாருன்னு சொன்னேன். நீ நம்பவே மாட்டா. விடிய காலம் ஒரு 4 மணி இருக்கும். நம்ம அம்மா என் கனவுல வந்துட்டா. போடி, ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பிள்ளைகளுக்கு பொருத்த பார்த்துட்டு வந்துருன்னுட்டா. ஏன் வந்தா, எதுக்கு வந்தான்னு எனக்கு எதுவுமே புரியல. காலையில ஒரு 7 மணி இருக்கும். ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நம்ம சத்திரப்பட்டி ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நீ கேளுனே மதனி, நீ கேளு. நம்ப மாட்டீங்க, மொத்தம் 10 பொருத்தம் மட்டும்தானே இருக்கு. ஆமா, எப்பவுமே அப்படிதானே. ஆனா ஐசு ஜாதகம் கொஞ்சம் வித்தியாசமானதான். பொண்ணும் பையனும் ஒன்னாவே பிறந்து ஒன்னாவே வளர்ந்து ஒன்னாவே தம்பதிகளா 10 ஜென்மமா வாழ்ந்துட்டு வராங்களாம். சரசு, நேரமாச்சு, மதுரைக்கு போயிட்டு வந்து பேசுவோமா? அட என்ன மதனி, நீ வெயிட் பண்ணு, பேசிட்டு இருக்கோம்ல. அண்ணே, என் மருமவன் கழுத்துல ஒரு மச்சம் இருக்குல்ல, அது திருமால் அம்சமா. ஐசு லட்சுமி அம்சமா.
சரசு வந்து பேசலாமே. இங்க என்னத்த வந்து பேசுறது? இப்ப நம்ம எல்லாரும் ஆண்டாள் கோயிலுக்கு போறோம், அங்க நம்ம பிள்ளைகளையும் வர சொல்றோம். அங்க வர சொல்லி அதுக்கு வர சொல்லி ஆண்டாள் காலடியில இருக்கிற மாலையை எடுத்து அதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி நம்ம பிள்ளைகள் கழுத்துல போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு வந்துருவோம். என்ன நீ சொல்ற? இம்புட்டு அவசரம் எல்லாம் வேணாம். 100 ஜென்மம் ஒன்னா பிறந்து வாழ்ந்த அமைப்பா கூட இருக்கட்டும். இந்த ஜென்மம் வேற. இப்ப கார்த்தி ஏன் புள்ள, ஐசு ஓம் புள்ள. ஜெயா, பிள்ளைங்களை கேட்காம நாமளே ஏதாவது பேசிடலாமா என்ன? தப்பு தானே? நாம பெத்த பிள்ளைங்க நம்மளை தாண்டி என்ன யோசிக்கிற போதுக, என்ன பேசிற போதுக? நம்மளை தாண்டி யோசிக்கணும். அப்பதான் நம்ம சரியா பெத்து வளர்த்திருக்கோம்னு அர்த்தம். ஐஸ கூப்பிட்டு முதல்ல தனியா கேளு. மாமனை பிடிச்சிருக்கா, கட்டிக்க சம்மதமான்னு கேளு. ஜெயா, நம்ம மதுரைக்கு போயிட்டு வந்து பேசுவோமா? நீ அங்கிட்டு போனே பிறந்ததுல இருந்து அவதான் பொண்ணு இவன் தான் மாப்பிள்ளன்னு பேசி வச்சது தானே. நாம பேசிட்டா வேற யாரு பேசணும் மதனி? ஐஸுக்கு கார்த்தினா உசுறு தானே. கார்த்திக்கு